வைணவத்துல வடகலை தென்கலை அப்படிங்கிற 2 பிரிவுகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்படுறோம். எல்லா மதங்களிலுமே சில உட்பிரிவுகள் இருக்கின்றன. இந்த தத்துவத்துக்கு இப்படிதான் பொருள் கொள்ளணும்னு ஒருத்தர் சொல்லுவார். திவ்ய பிரபந்தம் பாடுவது தொடர்பாக தான் அந்த வழக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். உற்சவ காலங்கள்ல அதுல வந்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னு நினைக்கிறீங்க? அதனால காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் என்னன்னா, அது வடகலையார் தென்கலையார் 2 பேருக்கும் பெருமாள் முன்னால ஒரு வீதி புறப்பாடு நடக்கிறதுனாக்கா, பெருமாள் முன்னால திவ்ய பிரபந்த பாராயணம் நடக்கும், பெருமாளுக்கு பின்னால வேத பாராயணம் நடக்கும், வடமொழி வேதம் அது நடக்கும். நீ போய் அந்த கோட்சியில போய் என்னதை சொல்லணும்னு சொல்லாத. விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஆளுமையை சந்திக்க இருக்கிறோம். வைஷ்ணவத்துல கரை கண்ட ஒரு ஆச்சாரியன் கூட நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸராக இருந்து ரிட்டையர்ட் ஆகியிருக்கிறாங்க. ஆன்மீகத்திலையும் அவருடைய சேவை என்பது அளப்பரியது. சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு வழக்கு தொடர்பாக சுவாமிகள்கிட்ட பேச போகிறோம். சுவாமி நமஸ்காரம். வணக்கம் சுவாமி, உங்களை சந்தித்தது ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் தொடர்பாக ஒரு தீர்ப்பு ஒன்று நேற்று வந்திருக்குது. அந்த தீர்ப்பினுடைய விவரங்களை பற்றி பேசுறதுக்காக தான் நாம் இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம். அந்த தீர்ப்பு என்ன, அது என்ன வழக்கு, அப்படிப்பட்ட விஷயங்களுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அடிப்படையில் ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன். பொதுவாகவே நாங்கள் எல்லாருமே பார்க்கக்கூடியது வைணவத்தில் வடகலை தென்கலை அப்படிங்கிற 2 பிரிவுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்படுறோம். சுருக்கமாக எளிமையாக அது என்ன 2 பிரிவுகள் அப்படிங்கிறத எங்களுக்கு விளக்க முடியுமா? உலகில் உள்ள எல்லா மதங்களிலுமே சில உட்பிரிவுகள் இருக்கின்றன. உலகில் எனக்கு தெரிந்து உட்பிரிவு இல்லாத மதமே கிடையாது என்று தான் நான் நினைக்கிறேன், எனக்கு தெரிந்த வரையில். இதெல்லாம் எதனால் ஏற்படுகிறதுனா, சில தத்துவங்களை விளக்குகின்ற பொழுது ஏற்படுகிற கருத்து வேற்றுமை. இந்த தத்துவத்துக்கு இப்படி தான் பொருள் கொள்ளணும்னு ஒருத்தர் சொல்லுவார், இப்படி பொருள் கொள்ளலாமேன்னு இன்னொருத்தர் சொல்கிறார். இப்போ இந்த பொருளை பின்பற்றுறவோ ஒரு பிரிவாகவும், இன்னொரு பொருளை பின்பற்றுறவோ ஒரு பிரிவாகவும். இதுதான் எல்லா மதத்திலையுமே. இப்போ நீங்கள் இஸ்லாமிக்கில் போனாக்கா ஷியான்னு இருக்குது, சன்னின்னு இருக்குது. கிறிஸ்தவத்தில் போனால் கேத்தலிக்குன்னு இருக்குது, ப்ராட்டஸ்டன்ட்டுன்னு இருக்குது. எல்லாருக்குமே அந்த வேற்றுமை இருக்குது. ஆனால் எல்லாரும் கிறிஸ்தவர்கள், அத்தனை பேரும் அவர்களை கிறிஸ்தவர்கள் என்று தான் சொல்லிக்கொள்வார்கள், இஸ்லாமியர்கள் என்று தான் சொல்லிக்கொள்வார்கள். அதுபோல் வைணவ மதத்திலையும் சின்ன உட்பிரிவு, இது அண்ணன் தம்பி போல தான் சொல்லணும். இந்த கருத்து வேற்றுமை சிலது இருக்கிறது. இறைவனுடைய ஒரு கருணை என்று வருகிற பொழுது அதை எப்படி சொல்லணும்? திருமகள் ஸ்ரீ மகாலட்சுமி பகவானுடைய பிராட்டி இருக்கிறாள், அவளுடைய நிலை எப்படிப்பட்ட நிலை என்ன, இதெல்லாம் விளக்குகிற பொழுது ஒரு சாரார் ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள், இன்னொரு சாரார் இன்னொரு கருத்தை சொல்லுகிறார்கள். அதுல ஒரு சாராருக்கு தென்கலை என்றும் இன்னொரு சாராருக்கு வடகலை என்றும் பெயர் ஏற்பட்டது. பொதுவாக சொல்ற விஷயம் என்னன்னா, இப்ப தென்கலை வடகலைன்ற அந்த பெயர் இருக்கோ இல்லையோ, அந்த பெயரிலேயே உங்களுக்கு ஒரு பொருள் கிடைக்கிறது. ஒன்று தென்கலை, இன்னொன்று வடகலைன்னு சொல்ற பொழுது என்ன விஷயம்னா, வடமொழியில இருக்கக்கூடிய வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் முதலிய நூல்களுக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுத்து இருக்கக்கூடிய ஒரு பிரிவு வடகலை. தமிழ் மொழியில இருக்கக்கூடிய ஆழ்வார்களை செய்த திவ்ய பிரபந்தங்கள், அதாவது தமிழ் பாடல்கள் 4000 திவ்ய பிரபந்தம், இதற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தது தென்கலை அப்படின்றது தான் சாதாரணமாக சொல்ற வழக்கம். இந்த நாமன் கிளேச்சர், வடகலை தென்கலைன்ற நாமன் கிளேச்சர் கம்பரே உபயோகப்படுத்தியிருக்கார். கம்பர் என்கிறவர் ஏறக்குறைய 1000 வருடங்களுக்கு முன்னாலே இருந்தவர். அவரே என்ன சொல்றாருன்னா, இதை மொழியினுடைய இதுவா சொல்லாக காட்டுகிறார். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, ராமாயணம் என்கிறத எந்த மொழியில படித்தாலும் அவர்கள் மிக உயர்ந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்ற பொழுது, கம்பர் என்ன சொல்றாருன்னா, வடகலை தென்கலை வடுகு கன்னடம் இடமுள பாடை யாதொன்றினாயினும் திடமிகு ரகுகுலத்தி ராமன் காதை அடைவுடன் பரவுவர் அமரரே. இதுதான் அவருடைய பாடல். அவர் என்ன சொல்ற, வடகலை தென்கலை வடுகு கன்னடம் சொல்றார். வடுகு கன்னடம், வடுகுன்னா தெலுங்கு, கன்னடம்னா தெரியும். இந்த வடகலை தென்கலைன்றது என்ன அப்படின்னா தமிழ் வடமொழி. அந்த சம்ஸ்கிருதத்துக்கு வடமொழின்னு தானே பேர் இருக்கு. அதனால அந்த சம்ஸ்கிருத பாஷைக்கு முக்கியத்துவமோ அல்லது
சம்ஸ்கிருதத்திலே அமைந்திருக்கிற நூல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் வடகலையார் என்றும், தமிழ் மொழியிலே அமைந்த நூல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் தென்கலையார் என்றும் இப்படி சொல்லுகிறார்கள். ஆனா அதுல முக்கியமா ஒரு விஷயம் என்ன நீங்க கவனத்துல கொள்ளணும்னா, இப்ப அதனால வடகலையார் வந்து தமிழ் அடியோடு விட்டுட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. அவர்களுக்கும் தமிழ் உண்டு. ஆனால் வடமொழியை காட்டிலும், அதாவது தமிழ் மொழியை காட்டிலும் இன்னும் வடமொழிக்கு முக்கியத்துவம் அதிகம் கொடுப்பான். அதே மாதிரி தென்கலையாரும் வடமொழி அடியோட விட்டுட்டா. இப்ப இவர்களுக்கு வேதம் கிடையாதானே, இவர்களுக்கும் வேதம் உண்டு. ஆனால் அதை காட்டிலும் ரொம்ப முக்கியத்துவம் எதுன்னு கேட்கிற பொழுது இவர்கள் இந்த தமிழ் மொழியை சொல்ற. அதனால ரெண்டு பேருக்குமே வடமொழி தென்மொழி தமிழ் இரண்டுமே இரண்டு கண்கள் போலத்தான். ரெண்டு கண்ணுல எந்த கண்ணு முக்கியம்? கொஞ்சம் வலது கண்ணுனாக்கா ஒரு முக்கியம், வலது கைனா முக்கியம் நம்ம சொல்றது இல்லையா? அந்த மாதிரி கொஞ்சம் இவர்கள் வலது இதுவா ரொம்ப முக்கியமானதாக தமிழையும், அவர்கள் முக்கியமானதாக சம்ஸ்கிருதத்தையும் சொன்னார்கள். ஆனால் ரெண்டு பேரும் ரெண்டு பாஷையும் முக்கியமாகத்தான் கொண்டார்கள். வடமொழியில அமைந்த ஸ்ரீபாஷ்யம், ராமானுஜர் பிரம்மசூத்திரத்துக்கு விளக்கம் எழுதின ஸ்ரீபாஷ்யம், இதையெல்லாம் ரொம்ப முக்கியமாக கொண்டவர்கள் வடகலை சம்பிரதாயத்தை. அதெல்லாம் வடமொழியில இருக்கு. நமக்கு தமிழ்ல 4000 திவ்ய பிரபந்தம், அதற்கு ஏற்பட்ட விரிவுரைகள். நம்பள்ளை என்கிற ஆச்சாரியர் அதுக்கு ஈடு 36,000 படி என்ன ஒரு பெரிய பேருரையை எழுதியிருக்கார். இதையெல்லாம் முக்கியமாக கொண்ட தமிழ் பேருரை அது. அது வந்து மணிப்பிரவாளத்துல எழுதப்பட்டது. அதை முக்கியமாக கொண்டவர்கள் தென்கலை என்று இப்படி பார்க்கிறோம். இதுதான் பெரும்பாலும் சொல்லக்கூடிய விஷயம். இப்போ நேற்று ஒரு தீர்ப்பு ஒண்ணு வந்திருக்கு, கோர்ட்ல இருந்து பிறப்பிச்சிருக்காங்க. அதன்படி வந்து திவ்ய பிரபந்தம் பாடுவது தொடர்பாக தான் அந்த வழக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன், உற்சவ காலங்கள்ல. அது என்ன வழக்குன்னு முதல்ல கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அடுத்து வந்து அதுல வந்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னு நினைக்கிறீங்க? இப்ப நான் வடகலை தென்கலைக்கு என்ன ஒரு விளக்கம் நாம் சொன்னோமோ, கிட்டத்தட்ட ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாலேயே நீதிமன்றங்கள் கூட இதை ஒரு வகையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்லணும். சில தீர்ப்புகள்ல இதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது அந்த காலத்துல பிரிவி கவுன்சில்னு சொல்லிட்டு, நமக்கு சுப்ரீம் கோர்ட்ன்றது இப்போ நாம சொல்றோம். அந்த காலத்துல பிரிட்டிஷ் ராஜ்யத்தின் கீழே இருக்கிற பொழுது நமக்கு சுப்ரீம் கோர்ட்ன்றது லண்டன்ல இருந்தது. அதுக்கு பிரிவி கவுன்சில்னு பேரு. அந்த தீர்ப்புல கூட இப்ப நான் முன்னால சொன்ன விஷயம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது வடமொழி தென்மொழின்னு சொன்னேன், அது குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதனால காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் என்னன்னா, அது வடகலையார் தென்கலையார் இரண்டு பேருக்கும் அங்க அது உரிமைகள் உண்டு. அது தொண்டு செய்வதற்கு ரெண்டு பேருக்கும் உரிமைகள் உண்டு. எல்லாரும் போய் அங்க தொண்டு செய்கிறார்கள். இப்படி தொண்டு செய்கிற பொழுது ஏற்கனவே இருக்கிற நீதிமன்ற தீர்ப்புகளினுடைய அடிப்படையில இந்த 4000 திவ்ய பிரபந்தம் பாடுகிற ஒரு தொண்டு இருக்கிறது. அது ஒரு ஆபீஸ் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். அது பெருமாள் முன்னால ஆழ்வார்கள் பாடின பாடலை பாடுறது. அந்த பாடலுக்கு உரிமை உடையவர்கள் தென்கலை சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு தீர்மானம் கொடுத்திருக்காங்க. இது ஏற்கனவே அது ரொம்ப நாளா இருக்கு. 1915 அப்படி ஒரு தீர்ப்பு இருக்கிறது. அதுக்கப்புறம் தொடர்ந்து அது பல தீர்ப்புகளில் வற்புறுத்தி கொண்டு வரப்படுகிறது. அதே தீர்ப்பிலேயே வேத பாராயணம், வடமொழி வேதங்களை பெருமாள் பின்னால பாடுறதுன்னு வழக்கம் உண்டு. பெருமாள் கோயில இது ஒரு சிறப்பு. பெருமாள் முன்னால ஒரு வீதி புறப்பாடு நடக்கிறதுனாக்கா பெருமாள் முன்னால திவ்ய பிரபந்த பாராயணம் நடக்கும், பெருமாளுக்கு பின்னால வேத பாராயணம் நடக்கும். வடமொழி வேதம் அது நடக்கும். இந்த வடமொழி வேதத்தை சொல்லக்கூடிய உரிமை என்கிறது அது வடகலை மரபை சேர்ந்தவர்களுடைய உரிமை அது அப்படின்னு சொல்லிட்டு இது இப்படித்தான் இருக்கிறது. அது பழைய நாள்லயே கொஞ்சம் பிரச்சனை என்னன்னாக்கா, இப்போ திவ்ய பிரபந்த கோஷ்டியில நாங்களும் முன்னால வரணும் அப்படின்னு வடகலையார் கேட்பா. இல்லை இவங்களை போய் தென்கலையார் கூட வேதபாராயண கோஷ்டியில் நாங்க முன்னால வரணும்னு கேட்பா. இதெல்லாம் ஏதாவது சிக்கல் வரும்னு சொல்றதுனால அதுக்காக ஒரு ஏற்பாடு நீதிமன்ற தீர்ப்புகள்லயே கொடுத்துருக்கா. என்னன்னா, இப்ப அந்த தொடங்குகிறத இப்ப தென்கலையார் தொடங்கினான்னா அவர்கள் தங்களுடைய ஆச்சாரியன், இப்ப மணவாள மாமுனிகள் தான் தென்கலை பிரிவினருக்கு குருவாக கொண்டிருக்கிறோம் வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய பற்றிய ஒரு ஸ்லோகத்தை சொல்லி அதுக்கப்புறம் மீதியெல்லாம் சொல்லி தென்கலை பாராயணம் நடைபெறும். வடகலையார் அவர்கள் பண்ணினார்களானால் அவர்கள் வேதாந்த தேசிகர் என்கிற ஆச்சாரியருடைய ஸ்லோகத்தை சொல்லி அதைத்தான் பாராயணம் பண்ணுவார். இந்த கோவில்ல இந்த 4000 திவ்ய பிரபந்தம் பாடுகின்ற உரிமை என்கிறது தென்கலையாருக்குத்தான் உரிமை என்று சொல்லப்படியினால அந்த மணவாள மாமன்களுடைய தனியன் ஸ்ரீசைல தேவாபாத்திரம் அதைத்தான் ஆரம்பிப்பாங்க. அதைத்தான் நீதிமன்றமும் அனுமதித்திருக்கிறது. அதே போல வடகலையாருடைய கோஷ்டியில அவங்க எதுவா இருந்தாலும் சொல்றேன். இப்போ ஸ்தோத்திர பாடம்னு
சம்ஸ்கிருதத்துல ஸ்தோத்திரங்களா சொல்லிச்சு அவங்க வேதாந்த தேசிகருடைய இதைத்தான் சொல்லி ஆரம்பிப்பாங்க. இதுல நீதிமன்றமே என்ன சொல்லிடுச்சுன்னா, இதுல போய் நீ உரிமை கோரக்கூடாது, அதுல போய் நீ உரிமை கோரக்கூடாது. ரெண்டு பேரும் என்ன பண்ணலாம்னா, ரெண்டு கோஷ்டியிலையுமே ரெண்டு பேருமே, அதாவது இப்போ 4000 தீபபுரம் தான் நடக்கிறது, அதுல வடகலையார் வந்து ஜாயின் பண்ணணும்னு வச்சுங்க, ஜாயின் பண்ணலாம். ஆனால் தென்கலையார் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நீ சொல்லணும். என்னுடைய இத பாட்டை நீ சொல்லணும், நான் சொல்றத நீ சொல்லணும். நீ அங்க உரிமை கோர முடியாது. அது அவங்களுடைய உரிமை. அவங்களோட நீயும் ஜாயின் பண்ணு, அவங்க என்ன சொல்றாங்களோ உனக்கு முடிஞ்சா அதோட சேர்ந்து சொல்லு. அதுதான் சொன்னேன். அதே மாதிரி வேதபாராயண கோஷ்டியில தெங்கலையார் என்ன பண்ணலாம்னா, நீ அவங்களோட ஜாயின் பண்ணு, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை சொல்லு, ஆனா நீ போய் அங்க உரிமை கோரக்கூடாது அப்படின்னு இப்படி ரெண்டு பேருக்கும் பகுத்து தென்கலையாருக்கு ஒரு கோஷ்டியும் வடகலையாருக்கு ஒரு கோஷ்டியும் அப்படின்னு கொடுத்துட்டா. இதுதான் அந்த கோவில்ல 1915 ஒரு உயர் நீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் அமர்வு அதை பத்தி அப்போவே இதை பத்தி எல்லாம் சர்ச்சை நடந்து ஒரு தீர்மானம் கொடுத்துட்டா. அப்ப தெங்கலையாருக்கு திவ்யபிரபந்தம் கோஷ்டி, வடகலையாருக்கு வேதபாராயண கோஷ்டின்னு கொடுத்துட்டா. அது தொடர்ந்து அப்படியே தான் நடந்துட்டு வந்தது. அது கிட்டத்தட்ட 2018 வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த விஷயத்துல. சின்ன சின்ன வேற ஏதாவது பிரச்சனை இருக்கும், எல்லாம் சார் அண்ணன் தம்பி மாதிரி சின்ன விஷயத்துக்கு அண்ணாவும் தம்பியோ கோர்ட்டுக்கு போகலையா, அந்த மாதிரி தான் இது. அந்த மாதிரி நடந்தது. அதுக்கப்புறம் 2018 ஏதோ ஒரு வழக்கு வரப்பொழுது ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியினுடைய தீர்ப்புல இந்த திவ்ய பிரபந்த கோஷ்டியில வடகலையாரும் அவங்களுடைய இதை சொல்ல வேண்டியது அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டார். வேற ஒரு வழக்குல ஏதோ ஒரு வழக்கு வந்தது. அப்ப அது அதனுடைய அந்த வழக்குக்கு முன்னெல்லாம் ரொம்ப போனா ரொம்ப பெருசா போகும். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த சிங்கிள் ஜட்ஜ் வந்து அந்த தீர்ப்புல திவ்ய பிரபந்தம் பாடுகின்ற தெங்கலையாருடைய கோஷ்டியில வடகலையாரும் முன்னால வர வேண்டியது, அவங்களும் அவங்களுடைய பாடலை பாடிக்க வேண்டியது அப்படின்ற மாதிரி தீர்ப்பு கொடுத்துட்டார். அது நம்ம உரிமையில தலையிடுற மாதிரி இருக்கு இல்லையா, அதனால அதன் பேர்ல தான் இப்போ வழக்குகள் நடக்குது. இந்த மாதிரி ஏற்கனவே 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வெல்லாம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிற பொழுது அந்த தீர்ப்புக்கு எதிராக ஒரு நீதிபதி இந்த மாதிரி கொடுக்கறதுன்றது அது சட்டத்துக்கு விரோதம். ஏற்கனவே பல தீர்ப்புகள் இருந்து 100 வருஷமா நடந்துட்டு இருக்கிறது, அதை மாத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ கோர்ட்ல வழக்கு நடந்தது. அந்த வழக்குலயும் அதே தான் சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏற்கனவே என்ன தீர்ப்புகள் இருக்கோ, ஏற்கனவே என்ன வழக்கத்துல தொன்று தொட்டு 100 ஆண்டுகளுக்கு மேல என்ன வழக்கத்துல இருக்கோ அதை தான் ஃபாலோ பண்ணணும். அவரவர்களுடைய தொண்டை செய்யுங்கள், மற்றொருவருடைய உரிமையில நீங்க தலையிடாதீர்கள். நீ போய் அந்த கோர்ட்டில போய் என்னதை சொல்லணும்னு சொல்லாத, அதே மாதிரி அவங்களும் நீ போய் இவங்க கோர்ட்டில போய் என்னதை சொல்லணும், 2 பேரும் சண்டை போட்டுக்காது ஒத்துமையா இருங்கோன்ற மாதிரி தான் இந்த ஜட்ஜ்மெண்ட். அது என்ன ஒருத்தர் இவங்க சாதாரண பேப்பர்ல எழுதிச்சு இவங்களை பாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாடக்கூடாதுன்னு சொல்லல, இந்த தீர்ப்புக்கு உட்பட்டு நீங்க பாடுறதுல எந்தவித தடையும் இல்லை, அவ்வளவுதான். இதுதான் வந்து புரியுது இப்ப வந்திருக்கிற தீர்ப்பு. இதுக்கப்புறம் வந்து அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்காதுன்னு நம்புறீங்களா நீங்க? இருக்காதுன்னு தான் நானும் நம்புறேன், இருக்கக்கூடாதுன்னு தான் நானும் வேண்டுறேன். அவரவர்களுடைய உரிமையை மேல மீறாம நமக்கு என்ன இருக்கோ அதை நம்ம செய்வோம், இன்னொருத்தருடைய உரிமையில நாம தலையிட வேண்டாம் அப்படின்னு இருசாராருமே இப்போ இருந்தார்களானால் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. அதுதான் நாமளும் விரும்புறோம், நடக்கணும். அப்படி நடக்கிறதுக்கு பகவான் அருள் புரியணும், அவ்வளவுதான் என்னுடைய வேண்டுகோள். ஓகே, ரொம்ப அழகா சொன்னீங்க சுவாமி. இப்போ சாதாரண எங்களை போன்ற பக்தர்கள் அவங்கெல்லாம் வந்து கோவிலுக்கு போறோம், சுவாமியை தரிசனம் பண்றோம், வரோம், உணர்வு பூர்வமாக இருக்கிறோம். இப்ப இப்படிப்பட்ட தீர்ப்புகளை வந்து நாங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? இங்க தெரிந்துக்க வேண்டிய விஷயம் என்ன? அதாவது இது எப்படின்னா, கோயிலினுடைய பூஜைகள் நடைபெறுகிற பொழுதோ யாருக்கு என்ன உரிமை என்பதுல தான் இந்த வழக்குகள் நடக்கிறது. சாதாரண பக்தர்கள் எல்லாம் பூஜையை நேர கண்டு சேவிக்கிறார்கள், கழிக்கிறார்கள், அவ்வளவுதானே தவிர நேரடியாக அவர்களுக்கு அந்த பூஜையில ஒரு என்ன சொல்றது பங்கு என்கிறது கிடையாது, பார்ட்டிசிபேஷன் என்கிறது கிடையாது. அதனால இப்போ சொல்றேன், இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ ஒரு இன்னொரு சிவன் கோவிலுக்கு போகிறோம், அங்க பூஜை நடக்கிறது, ஒரு ஓதுவார் பெருமாள் முன்னால பாடிட்டு இருக்கார். நீதிமன்ற தீர்ப்புல கூட இதை சொல்றாரு, அவர் ஓதுவார் பெருமாள் முன்னால பாடிட்டு இருக்கார். அப்படின்னா என்ன பண்ணலாம்? அந்த தரிசனம் பண்ணலாம், ஓதுவார் பாடுகின்ற பாடலை செவி குளிர கேட்கலாம் பக்தர்கள், அவ்வளவுதான். அதனால என்ன பண்ணலாம் பக்தர்கள் எல்லாம்னா, கோவில்களுக்கு போனால்
இப்படி நடக்கக்கூடிய அந்த இப்போ ஒரு திவ்ய பிரபந்த பாராயணம் நடக்கிறது, நல்லா காது குளிர கேட்கலாம். வேத பாராயணம் நடக்கிறது, காது குளிர கேட்கலாம். பக்தர்கள் இந்த மாதிரி கோவில்ல நடக்கிற பூஜைகளை நேரிலே கண்டு கழிக்கலாம். அதனால அவர்களுக்கு இந்த தீர்ப்புனால பாதகம் எதுவும் கிடையாது. அதுதான் தேவை. ஏன்னா பார்ட்டிசிபேஷனை விட அவர்களுக்கு இதனால பாதிப்பு எதுவும் கிடையாது, எதுவுமே இல்லை. இன்னொன்னு நீதிமன்றமா என்னன்னா, பக்தர்கள் வந்து சேவிக்கிற பொழுது இவங்க ஏதாவது சர்ச்சை பண்ணிட்டு இருந்தா அது அவர்களுடைய கவனத்தை திசை திருப்புகிறதுன்றதுனாலதான் நீங்க எந்த விதமான சண்டையும் போடாதீங்கன்ற மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்கேன். சுவாமி ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி சுவாமி.